25 கோடி வந்து ஃபைன் கட்டணும். உங்களுடைய போன்ல இப்ப ஜனநாயகம் படம் இருந்துச்சு அப்படினா. ஜனநாயகம் படம் திருட்டுத்தனமாக டவுன்லோட் செய்து பார்த்ததால் உங்கள் 3 பேருக்கும் தலைக்கு 25 லட்சம் அபராதம் விதிக்கப்படுகிறது. நான் அப்பவே இதெல்லாம் வேணாம்னு சொன்னேன் சார். வேணாம் சார், படத்தை டவுன்லோட் பண்ணி எடுத்து வந்து வாடா பார்க்கலாம். நீங்க சொன்னாப்புல படத்தை ஏத்திட்டு வந்தது என்னமோ நான் தான். ஆனா அதை பார்த்து இவனோட லேப்டாப்ல தாங்க சார். லேப்டாப் மட்டும்தான் சார் இருந்தது. ஆனா பார்த்தது அவனோட வீட்டுல போய் தான் சார் பார்த்தோம். பேசலாமா ஐயா? இதெல்லாம் புட்டாப்புங்கய்யா. அன்னைக்கு நைட்டு சரக்கு கொஞ்சம் அதிகமாக அடிச்சதுல மட்டையாகி நான் தூங்கிட்டேங்கய்யா. அன்னைக்கு நைட்டு என்ன படம் பார்த்தாங்க கூட எனக்கு தெரியாதுங்கய்யா. நானே மளிகை கடைக்காரன்ட்ட சீனி வாங்கின பாக்கி 100 ரூபா தராம 4 கடை சுற்றி டெய்லி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். நான் எப்படி சார் கோடி ரூபாலாம் ஃபைன் கட்ட முடியும்? தலைக்கு 25னா 3 பேருக்கு 65 கோடி. என்னடா கணக்கு போடுற? 75 கோடி தாரி மாப்பிள்ள. மேக்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்கு. மலம் கணக்குல போய் ஏன்டா ஐயா அந்த 75 கோடிக்கு எத்தனை சைபர் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்கய்யா. நாங்க எப்படியா அதெல்லாம் தர முடியாது. நாங்களே தியேட்டருக்கு போய் பார்த்தா ஆளுக்கு 150 ரூபா செலவாகும்னு சொல்லிட்டு படத்தை டவுன்லோட் பண்ணி வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட போய் 25 கோடி கட்ட நாங்க எங்க போறது? ஆனா நாங்களும் கொள்கையோட இருக்கிறோங்க. ரஜினி பிரிண்ட் வந்தா மட்டும்தான் பார்ப்போம். தியேட்டர் பிரிண்ட் எல்லாம் பாக்குறதே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தற்கொலை தாங்க ஐயா. இவனை புடிச்சு முதல்ல உள்ள போடுங்க. பாத்தீங்கன்னா என்கிட்ட ஜிபேல ஒரு 150 ரூபா இருக்கு சார். மச்சான் ஓன்ட்ட எவ்வளோ வர்ற அவசரத்துல போகணும் பொறுத்தெல்லாம் வீட்டுல மட்டும் ஒரு கோடி ரூபா வச்சிருப்பாரு. ஓன்ட்ட சுத்தம் சார். வேணா நான் கடனோட வாங்கி மொத்தமா சேர்த்து ஒரு 1000 ரூபா போட்டு விட்டுறேன் சார். அவ்வளவுதான் சார். படத்தை லீக் பண்ணவன விட்டுவிட்டு இவங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சவுனின்னு ஒரு ஓரமா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஏன்ட்ட பையன் கேட்டா என்னையானு